என்னுடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தும்படியாக தான் இந்த தேவனுடைய வார்த்தையை உங்களுக்கு அறிவிக்கிறோம். அல்லது இது ஒரு பெரிய பிரசங்கமாக நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டாம். ஆனால் இது என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிறதா அப்படின்னு சொல்லி மட்டும் பார்த்துக்கிடுவோம். இல்லை அப்படின்னு சொன்னால் நம்மளை மாற்றிக்கொள்வோம், அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை. அதனால் இன்றைக்கி கொலோசியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை நாம் வாசிப்போம். எதை செய்தாலும் அதை மனுஷர்களுக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்றே மனப்பூர்வமாய் செய்யுங்கள். இந்த டிவியில் ஒரு விளம்பரம் எடுத்து போடுவாங்க. அவங்க செய்ய போகிற நிகழ்ச்சிக்கு முன்னாடி இது யாரையும் குற்றப்படுத்துவதற்கு அல்ல அப்படின்னு சொல்லி ஒரு இது போட்டுட்டு தான் அந்த நிகழ்ச்சியை என்ன செய்வாங்க, ஆரம்பிப்பாங்க. எங்கேயும் சொல்ல வேண்டியது இருக்குது, இது யாரையும் குற்றப்படுத்துவதற்காக அல்ல. சரியா? அதனால் இது தேவனுடைய வார்த்தை, தேவன் கொடுத்தது, தேவனுடைய நாம மகிமைக்காக சொல்லுகிறோம். அதனால் இதை யாரும் இதை அப்படி எடுத்துக்கிடக்கூடாது. சரி, அதனால் இங்கே நம்ம பார்க்குற அப்போஸ்தலனாகிய பவுல் கொலோசு சபைக்கு எழுதும் பொழுது சொல்கிறாங்க, நம்ம எதை செய்தாலும் அதை மனுஷர்களுக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்று மனப்பூர்வமாய் செய்யுங்கள். இன்றைக்கி நம்ம சிந்திக்க போகிற காரியம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்குறப்போ நீங்கள் தெரிஞ்சிட்ருப்பீங்க. ஆண்டவர் உங்களுக்கு என்ன சிந்திக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி உணர்த்தி இருப்பார். ஆனால் நம்ம கடைசி பகுதியை நம்ம பார்க்கும் பொழுது, நம்ம எதை செய்தாலும் மனப்பூர்வமாக செய்யணும். அப்புறம் அது யாருக்குன்னு செய்யணும்? கர்த்தருக்கென்று செய்யணும். செய்ய அப்போ எதை செய்தாலும் மனப்பூர்வமாக கர்த்தருக்கென்று செய்யணும். கேள்விப்பட்டிருக்கிறேன், அதை மனுஷருக்கென்று செய்யக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி, அல்லது மனுஷரை பிரியப்படுத்துகிறதுக்காக செய்கிறார்கள் என்று சொல்லி கேள்விப்படுகிறார். இப்போ தேவனுடைய சபையில் நாம் எதை செய்தாலும், ஒரு துரும்பு எடுத்து போட்டால் கூட அதை கர்த்தருக்கென்று செய்யணும். சரியா? அப்போ இந்த துரும்பு அப்படிங்கிறப்ப கூட அது கூட என்ன செய்யணும்? கர்த்தருக்கென்று செய்யணும். ஏன் துரும்பு அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னு சொன்னோன்னா, பாருங்கள், சின்ன பிள்ளைகள் தவண்டு வருது, ஒரு துரும்பு கீழே கிடந்தால் அதை எடுத்து என்ன செஞ்சிடும்? வாயில் வச்சிரும். அதனால் அதுக்கு சுகவீனங்கள் ஏற்படும். அதை கூட அது எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னோன்னா, இதை கர்த்தருக்கென்று நான் செய்கிறேன், அல்லது மனப்பூர்வமாய் செய்கிறேன், இல்லையா? மனப்பூர்வமாய் செய்கிறேன். அந்த பிள்ளைக்கு எந்த விதமான ஆபத்தும் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் இதை மனப்பூர்வமாக செய்கிறேன். இல்லை, இதை ஒரு கடமைக்காக நான் அதை செய்யலை. அது மாதிரி ஒரு கலசம் தண்ணி கொடுத்தா கூட ஆண்டவர் அதற்குரிய பலனை கொடுக்குறாங்க. இன்றைக்கி நம்ம அநேகர் என்ன நினைக்கிறோம் அப்படின்னு சொன்னோன்னா, இந்த ஒரு சிந்தை நமக்கு ஞாபகத்துக்கு வருகிறது இல்லை. இப்போ நான் செய்கிற காரியத்துக்குரிய பலனை ஆண்டவர் கொடுக்குறாங்க. அந்த பிலிப்பியர் நிருபத்தில் நான் வாசிக்கிறோம், 4ஆம் அதிகாரத்தில் வாசித்தோன்னா நமக்கு தெரியும். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 19 4:19. சரி, அப்போ ஆண்டவர் நமக்கு அது குறைவுகள் எல்லாம் கிறிஸ்துவுக்குள் நிறைவாக்கு அப்படின்னு சொல்லியிருக்கு. ஆனால் நம்முடைய எபிரியரில் வருதுன்னு நினைக்கிறேன், நம்ம தேவன் அநீதி உள்ளவர் அல்ல. யாராச்சும் எடுக்க முடியுமா? சரி, எடுத்தீங்கன்னா 4
பிலிப்பியர் 4:10 அது அது வேற. உங்களுடைய குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் நிறைவாக்குவார் அப்படின்னு சொல்லி. நம்முடைய தேவன் அநீதி உள்ளவர் அல்ல, நாம் செய்கிற காரியங்களுக்குரிய தக்க பலனை அவர் கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். சரி, பார்க்கலாம். எது வாசிங்க, எபிரேயர் 12:13. இங்க முன்னாடி யாராச்சும் வாசிப்பீங்களா? சரி, அப்போ இங்கே என்ன பார்க்குறோம் அப்படின்னா, நம்ம ஆண்டவர் நமக்கு அதுக்குரிய பலனை என்ன செய்கிறாங்க, கொடுக்குறாங்க. சரியா? இப்போ அதனால் நம்ம எதை செய்தாலும் நம்ம என்ன செய்யணும், மனப்பூர்வமாக செய்யணும். அதுதான் அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியர் நிருபத்துக்கு எழுதுகிற சமயத்தில் அதை தான் எழுதுகிறாங்க. எபேசியர் 6:6 வாசிங்க. மனுஷருக்கு பிரியமாய் இருக்க விரும்புகிறவர்களாக பார்வைக்கு ஊழியம் செய்யாமல் கிறிஸ்துவின் ஊழியக்காரராக மனப்பூர்வமாய் தேவனுடைய சித்தத்தின்படி செய்யுங்கள். இப்போ அதே மாதிரி இங்கே ஊழியக்காரர்களுக்கும் ஆண்டவர் அதான் ஒரு கடலையை கொடுக்குறாங்க. மனுஷருக்காக நீ ஊழியம் செய்யாத. இப்போ நான் ஊழியம் செய்கிறேன் அப்படின்னா, நான் மனுஷரை பிரியப்பட்டதற்காக நான் ஊழியம் செய்யக்கூடாது. நான் பிரசங்கிக்கிறேன் அப்படின்னு சொன்னேன்னா, நான் மனுஷரை பிரியப்படுத்துறதுக்காக பிரசங்கிக்கூடாது. அப்போ எப்படி எதுக்காக செய்யணும் அப்படின்னு சொல்லுறது என்னன்னா, பார்வைக்கு ஊழியம் செய்யாமல். இது ரொம்ப முக்கியம். சரியா? எனக்கு நிறைய பேரை பார்க்குறேன், வாட்ஸ்அப்பில் அவங்களுடைய இதெல்லாம் பார்க்குறேன், ஊழியக்காரங்களுடைய இது. நான் எப்படி இருக்கேன்னு எனக்கு தெரியாது, ஆனால் என்னை பற்றியும் சில குறைவுகள் உண்டு. சரியா? நான் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறதில்ல, என்னைய பற்றியும் சில குறைவுகள் இருக்குது, குறைவுகளும் சொல்கிறாங்க. நான் அதை இல்லை அப்படின்னு சொல்லி மறுக்கிறது இல்லை. சரியா? ஆனால் சில ஊழியர்கள் என்ன செய்வாங்க, மனுஷர் பார்க்குறப்ப ரொம்ப ஊழியர் செய்கிற மாதிரி என்ன செய்வாங்க. அதுக்கப்புறம் அவங்க வாட்டில் என்ன செஞ்சுக்கிடுவாங்க, இருந்துக்கிடுவாங்க. அதனால் பார்வைக்கு ஊழியர் செய்கிறது இல்லையா? இப்போ அதே போல் அதை மனுஷருக்குன்னு செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த 6வது வசனத்தை வாசிப்போம். மனுஷருக்கு பிரியமாய் இருக்க விரும்புகிறவர்களாக பார்வைக்கு ஊழியம் செய்யாமல் கிறிஸ்துவின் ஊழியக்காரராக மனப்பூர்வமாய் தேவனுடைய சித்தத்தின்படி செய்யுங்கள். இங்கே என்ன பார்க்க அப்படின்னா, மனப்பூர்வமாய் செய்ய வேண்டும். எபிரேயர் 6:10 வாசிங்க. பாருங்க, நம்ம கொலோசியரில் வாசித்த அந்த இதுக்கு தொடர்ச்சியாக பார்க்குறப்ப, நம்முடைய தேவன் அநீதி உள்ளவர் அல்ல இல்லையா? அதனால ஒரு கலசம் தண்ணி கொடுத்தாலும் அதற்கு பெரிய பதில் செய்வேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறாங்க. அப்போ அதனால் அதே நேரத்தில் அது எப்படி செய்யணும் அப்படின்னு சொன்னோன்னா, மனப்பூர்வமாக செய்யணும். மனப்பூர்வமாக செய்யணும். சரியா? இப்போ நான் கூட ஊழியம் செய்கிறேன் அப்படின்ட்டு எல்லாருடையும் பார்வைக்கு முன்னாடி ஒருத்தரை போய் பார்த்து நான் என்ன செய்யலாம், சுவிசேஷத்தை சொல்கிற மாதிரி சொல்லலாம். அதுக்கப்புறம் நான் யாருக்குமே சொல்லாமலும் இருக்கலாம். அப்போ இது என்ன அப்படின்னா, பார்வைக்கு ஊழியம் செய்கிறது. ஆனால் நான் என்ன இல்லை, மனப்பூர்வமாக செய்யலை. சரி, அப்படி நம்ம செய்யக்கூடாது அப்படின்னு தான் ஆண்டவர் சொல்கிறாங்க. அதே மாதிரி யாத்திராகமம் 25ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிப்போம்.
அது மாதிரி ஆண்டவர் கூட என்ன சொல்கிறாங்க, எனக்கு காணிக்க கொண்டு வரணும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. காணிக்க நீ கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அது எப்படி கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க? மனப்பூர்வமாய். அடுத்து இன்னொரு வார்த்தை கூட சொல்லியிருக்கிறாங்க, என்னென்னு? உற்சாகமாய். அப்படின்னா சந்தோஷமாய். இல்லை, காணிக்க போடணுமே அப்படிங்கிற ஒரு மனசில் ஒரு எண்ணம் என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. சரியா? வேறு கூட்டங்களுக்கு போனால் எல்லா கூட்டத்துலேயும் காணிக்க எடுக்கிறாங்க. ஆனால் நம்ம அப்படி எடுக்கிறது இல்லை. சிலர் கேட்பாங்க, நீங்கள் ஏன் எதுலேயுமே காணிக்க எடுக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லி. நம்ம எதுலேயுமே எந்த கூட்டத்துலேயும் காணிக்க எடுக்கிறது இல்லை. ஆனால் கர்த்தருடைய நாளில் நம்ம கர்த்தரை ஆராதிக்கும் பொழுது காணிக்க எடுக்கிறோம். அப்போ இந்த காணிக்க கொடுக்கறது கூட நம்ம என்ன செய்யணுமா, உற்சாகமாக கொடுக்கணும். சரியா? மனப்பூர்வமாக கொடுக்கணும். அதில் எந்த மனசில் எந்த சஞ்சலமுமே என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. ஒரு 10 ரூபா போடுறோம் அப்படின்னாலும் அதை சந்தோஷமாக என்ன செய்யணும். ஆண்டவருக்காக, ஆண்டவருடைய நாமம் மகிமைக்காக. அதனால தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூட அந்த 2 காசு போட்ட விதவையை அதிகமாக பாராட்டினாங்க. அது இன்றைக்கு வரைக்கும் தேவனுடைய புஸ்தகத்தில் எழுதி அங்கங்கே உலகமெங்கும் பிரசங்கிக்கப்பட்டு கொண்டு வருகிறது. ஏன் அப்படின்னா மனப்பூர்வமாக செஞ்சாங்க. மற்றவங்கெல்லாம் தன்னிடத்தில் இருக்கிறதுலேருந்து போட்டாங்க, அவ்வளோ தன் இருக்கிறது எல்லாம் கொடுத்தாங்க. இப்போ இந்த கொடுக்குற காரியங்களில் குறித்து நம்ம பார்க்குற சமயத்தில் யாருமே குறைஞ்சு போகல. அன்றைக்கி சாரிபாத் விதவை இடத்துல எலியா போனாங்க. ஆனால் அவங்க அந்த அம்மா என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், எனக்கு கொஞ்சம் தண்ணி கொடு அப்படின்னா அவங்க சொல்கிறாங்க, ஐயா என்கிட்ட இருக்கிறது ஒரு பிடி மாவும் கொஞ்சம் எண்ணெயும் தான். ஒரு பிடி அப்படின்றாங்க. அது எவ்வளோ பெருசாக இருந்தது தெரியாது. அதுக்கு 2 விறகு பெருக்கிறதுக்காக வந்திருக்கிறேன். ஒரு பிடி மாவு, கொஞ்சம் எண்ணெய், அதை சுடுறதுக்கு 2 விறகு பெருக்கிறதுக்காக வந்திருக்கேன். வேற எதுவும் என்கிட்ட இல்லை. சரி அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி எடுக்க போகிறப்ப அந்த அடையை சுட்டு முதல்ல எனக்கு ஒரு அடையை கொண்டு வந்துரு, ஒரு சிறிய அடையை கொண்டு வந்துரு அப்படின்னு கேட்குறாங்க. இந்த மனுஷன் தண்ணி கேட்டான், கடைசிக்கு அடை கேட்குறானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வசனப்படலை. ஏன்னா இவர் தேவனுடைய மனுஷன் அப்படிங்கிறத அறிஞ்சுக்கிட்டாங்க. அப்போ அவருடைய வார்த்தையின்படி என்ன செஞ்சாங்க, ஒரு சிறிய அடையை செஞ்சு கொண்டு முதலாவது என்ன செஞ்சாங்க, கொடுத்தாங்க. மனப்பூர்வமாக கொடுத்தாங்க, சந்தோஷமாக கொடுத்தாங்க. அப்போ அதனால அதனுடைய பின்னாடி நம்ம என்ன செய்கிறோம், அந்த பஞ்சம் தீர் வரைக்கும் அவங்களுக்கு ஒரு குறையுமே இல்லை. அவங்களுக்கு மட்டும் இல்லை, அவங்க வீட்டாருக்கும் எந்த குறையுமே இல்லை அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். சரி, இந்த கொடுக்குற விஷயத்தில் கூட நம்ம தாராளமாக என்ன செய்யணும், இருக்கணும். அதே நேரத்தில் மனப்பூர்வமாக கொடுக்கணும். ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களிடத்தில் அதுதான் கேட்டாங்க. அதனால அதை கொடுக்கணும். அது 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரத்தில் நினைக்கிறேன் அந்த கொடுக்கறத பற்றி சொல்லியிருக்கோம். ஒன்று கொரிந்தியர் 2 கொரிந்தியர். ஆ 9:7. பாருங்க, இங்கே கூட என்ன பார்க்கிறோம், உற்சாகமாய் கொடுக்கிறவரிடத்துல தேவன் பிரியமாக இருக்கிறார். அப்போ அது என்னன்னா தேவனை பிரியப்படுத்துகிறது. இன்னைக்கெல்லாம் நிறைய சபைகளில் மனுஷரை பிரியப்படுத்துகிற மாதிரி இவ்வளோன்னு எழுதி கொடுக்குறாங்க. அதில் ஆண்டவர் பிரியப்படுறது இல்லை.
சரியா? நம்ம அப்படியும் செய்யறதில்லை. யார் என்ன கொடுக்குறாருன்னு யாருக்குமே தெரியாது. கொடுக்குறவங்களுக்கும் எனக்கு தான் தெரியும், ஆண்டவருக்கு தான் தெரியும். சரியா? கொடுத்தவங்களுடைய பேரையும் நம்ம என்ன செய்யறதில்ல, சொல்றதில்ல. கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு தான் நம்ம என்ன செய்கிறோம், சொல்கிறோம். அது மாதிரி நீங்களும் யாரும் என்ன செய்யறதில்ல, யார் கொடுத்தான்னு கேட்கறது இல்லை. சரியா? இதுதான் நம்முடைய சபையினுடைய ஒழுங்காக இருக்கிறது. இப்போ அதனால நம்ம உற்சாகமாக கொடுக்கணும், மனப்பூர்வமாக என்ன செய்யணும், கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அப்போ இதை நம்முடைய வாழ்க்கையில் கடைப்பிடிக்கக்கூடியவங்களாக இருக்கணும். கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். ஆண்டவர் பொய் சொல்லுவாங்களா? பொய் சொல்லுவாங்களா? என்ன ஒன்றுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க? பொய் சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க. அப்போ அதனால நம்ம என்ன செய்யணும், என்ன செய்யணும்? சொல்ல மாட்டேங்கிறீங்க, சரி பரவாயில்ல. யாத்திரை 35:29 வாசிங்க. பாருங்க, உற்சாகம். சரி, இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் கேட்டாங்க. சரியா? கேட்டாங்க, கேட்கறதுல தப்பே இல்லை. ஆண்டவர் கேட்டாங்க. ஆனால் அவங்க என்ன செஞ்சாங்க? உற்சாகமாக மனப்பூர்வமாக கொடுத்தாங்க. சரி, அடுத்து நம்ம என்ன பார்க்கிறோம் அப்படின்னா, நியாயாதிபதிகள் 5ஆம் அதிகாரம் 9வது வசனம், 2வது வசனமும் 9வது வசனமும் வாசிங்க. இங்கே என்ன பார்க்கிறோம் அப்படின்னா, மனப்பூர்வமாய் தங்களை ஒப்பு கொடுத்தார்கள். சரி, இந்த கொடுக்குற விஷயம்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்து இப்போ என்ன கேட்குறாங்க ஆண்டவர்னா, நீ மனப்பூர்வமாய் உன்னை ஒப்பு கொடு. யாருக்கு? யாருக்கு ஒப்பு கொடுக்கணும்? மனைவிக்கு ஒப்பு கொடுக்கு, பிள்ளைகளுக்கு ஒப்பு கொடு, கணவருக்கு ஒப்பு கொடுக்கணும், ஒப்பு கொடுன்னு ஆண்டவர் சொல்லலை. ஆனால் யாருக்கு ஒப்பு கொடுக்கணும்? ஆண்டவருக்கு நம்மளை மனப்பூர்வமாக ஒப்பு கொடுக்க வேண்டும். நம்ம ஏற்றுக்கொண்டோம் அப்படிங்கிறது சந்தோஷம்தான், இல்லையா? நமக்காக சிலுவையில் மரித்து உயிர்த்தெழுந்த ஆண்டவருக்கு நம்மை ஒப்பு கொடுத்துருக்கிறோமா அப்படின்னா, அவருடைய வேலைக்காக, இல்லையா, ஆத்மா ஆதாயம் செய்வதற்காக நம்மை ஒப்பு கொடுத்துருக்கிறோமா? இன்னைக்கு உலகத்துக்கு நம்ம என்ன செய்கிறோம்? அர்ப்பணிக்கிறோம். கேட்டால் நிறைய எனக்கு என்ன இருக்குன்னு சொல்லுவாங்க, வேலை நிறைய காரியங்களை செய்ய வேணும், கமிட்மெண்ட் சொல்கிறாங்க. ஆமாம், அதெல்லாம் இருக்குது அப்படின்றாங்க. அதுக்கு தன்னை ஒப்பு கொடுக்குறாங்க. ஆனால் ஆண்டவருக்கு நம்மளை ஒப்பு கொடுத்துருக்குறோமா? எனக்கு ஒரு கேள்வியாக இருக்குது. இன்றைக்கி உலகத்துக்கு எவ்வளோ நம்மளை ஒப்பு கொடுக்குறோம்? இல்லையா? ஆண்டவருக்குன்னு நம்மளை ஒப்பு கொடுக்குறோமா? ஆண்டவர் நம்மளை சும்மா விடவே மாட்டாங்க. அதுதான். ஏன்னா ஆண்டவர் சொல்லியிருக்கிறாங்க, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம், எவைகள் எல்லாம் உங்களுக்கு என்னென்ன தேவைங்கிறத உங்களுடைய பரமபிதா அறிந்திருக்கிறார். நீங்கள் என்றைக்கு பிறந்தீங்களோ அன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு கிறிஸ்துவுக்குள் புதிய சிருஷ்டியாக பிறந்தீங்களோ அன்னைக்கே உங்களுக்கு ஆண்டவர் என்ன செய்யணும் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணிடுறாங்க. ஒரு பிளான் ஆண்டவரத்தில் இருக்குது. ஆனால் நம்ம ஒரு பிளானை ஆண்டவரத்தில் கொண்டு போய் கொடுக்க பார்க்குறோம். நான் ஆண்டவர் சொல்கிறாங்க, இது இல்லைப்பா, இதுதான் என்னுடைய பிளான்,
இதை நான் உனக்கு என்ன செய்வேன். இப்போ அதனால நம்ம அதை பற்றி கவலைப்பட வேண்டியதே இல்லைங்க. நான் யோசிக்கிறேன் அப்படிதான். ஏன்னா ஆண்டவருடைய வசனம் அப்படிதான் சொல்லுது, இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அது மட்டும் இல்லை, ஆண்டவர் சொல்றாங்க, உங்களுடைய பரமபிதா உங்களுக்கு என்னது தேவை என்பதை அறிந்து இருக்கிறாங்க. அதனால நம்மளை ஆண்டவருக்கு என்ன செய்யணும்? ஒப்பு கொடுக்கணும். அதே மாதிரி 9வது வசனம் வாசிங்க. இது இந்த 5வது அதிகாரம் தெபராள் இல்லையா, மீதியானியரா, மீதியானத்தை பாருங்க. 5வது அதிகாரம் எடுத்து பாருங்க. மீதியானவர்களை ஜெயித்தாங்க. ஜெயித்ததுக்கு அப்புறம் தெபராள் ஆண்டவரை குறித்து என்ன செய்கிறாங்க? பாடுகிற ஒரு பாட்டு தான். சரி, வேண்டாம் 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 இல்லையா, பாடக்கூடிய ஒரு பாடல் தான் இது. அப்போ என்ன பாடுறாங்கன்னா, ஜனங்கள் தங்களை மனப்பூர்வமாக ஒப்பு கொடுத்தார்கள் இல்லையா, ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தாங்க, யுத்தத்துக்கு ஒப்பு கொடுத்தாங்க, வெற்றியும் பெற்றாங்க. அதனால தேவரால் என்ன செய்கிறாங்க? ஆண்டவரை குறித்து பாடுறாங்க. மறுபடியும் 9வது வசனம் வாசிங்க. பாருங்க, மனப்பூர்வமாக ஒப்பு கொடுத்தாங்க. அதனால நம்மளும் நம்ம ஆண்டவருக்கு மனப்பூர்வமாக ஒப்பு கொடுக்கணும். முதல்ல இடம் ஆண்டவருக்கு கொடுப்போம். சரியா? எபிரேயர்ல 10:25 வாசிங்க. இப்போ என்ன அப்படின்னா, நாளானது சமீபித்து வருகிறது. என்ன நாளுங்க? ஆண்டவருடைய வருகை. இன்னைக்கு உலகத்தில் நடக்கிற ஒவ்வொரு சம்பவங்களை பார்க்குறப்போ அது எப்போன்னு சொல்லாது, யுத்தங்களையும் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள். இன்னைக்கு அதான் நடந்துக்கிட்டு இருக்குது இல்லையா. ரஷ்யா கூட உக்ரைன் யுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்குது. பாகிஸ்தான் கூட இன்னொரு நாடு யுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்குது இல்லையா. இஸ்ரேல் கூட லெபனான் யுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்குது. அமெரிக்கா கூட ஈரான் யுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்குது. அப்போ இதெல்லாம் இது நம்ம காதுக்கு கேட்டது. இன்னும் எவ்வளோ சம்பவங்கள் நடக்கும் தெரியாது. அப்போ இதை நம்ம கேள்விப்படுறோம். அப்போ நாள் ரொம்ப சமீபமாக இருக்கிறது. அதனால் நம்ம என்ன செய்கிறோம்? மற்றவங்களுக்கு சபை கூடி வருதலை விட்டு விடாதீங்க. அப்போ சபை கூடி வருதல் அப்படின்னா ஆராதனை மட்டும் அல்ல இல்லையா. வேத ஆராய்ச்சி கூட்டமும் சபை கூடி வருதல் தான். ஜெப கூட்டமும் சபை கூடி வருகிறது தான். சகோதரிகள் கூட்டமும் சபை கூடி வருகிறது தான். இப்போ அதனால் அவங்க என்ன பொதுவாக சொல்லுவாங்க, விட்டு கொடுத்தவங்க கெட்டு போனதில்லை இல்லையா. அப்போ நம்ம இதை செஞ்சு ஆண்டவருக்காக இதை செஞ்சோம் அப்படின்னா நம்ம கெட்டு போகிறதே கிடையாது இல்லையா. அப்போ அதனால் ஒருவருக்கு புத்தி சொல்லுங்க. யாரும் வரலையா, உங்களுக்கு தெரிஞ்சவங்களா இருந்தால் அவங்கள கூப்பிட்டு, ஏம்மா வாங்க, ஐயா வாங்க. சரியா? இப்போ வேதாராய்ச்சி கூடத்துக்கு இந்த ரெகுலராக வர்றவங்களுக்கு தெரியும், ரொம்ப அருமையாக எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. நிறைய காரியங்களை தெரிஞ்சுக்கிறதா இருக்குது. ஏன்னா யோசுவா அப்படிங்கிறப்ப இஸ்ரேல் ஜனங்களுடைய யுத்தம், யாரோட யுத்தம் பண்ணினாங்க, எப்படி ஆண்டவர்கிட்ட கேட்காம செஞ்சோன்னா தோல்வி தான். யோசுவா அப்படி தான் செஞ்சாங்க. ஆயி பட்டணத்துக்கு போக முன்னாடி என்ன செஞ்சாங்க? ஆண்டவர்கிட்ட கேட்டாங்களா? நாங்கள் போகணுமா போக வேண்டாமான்னு சொல்லி என்ன செய்யலை, கேட்கல.
அதனால ஒரு சிறிய பட்டணம் சொல்கிறாங்க, 2000 பேர் தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி. அவங்களுக்கு முன்பாக தோற்றாங்க, சிலர் கொல்லப்பட்டாங்க. அதுக்கப்புறம் திருப்பியும் என்ன செஞ்சாங்க, ஆண்டவருடைய சமூகத்தில் தன்னுடைய காரியங்களை அறிக்கை செய்து ஒப்புரவாகி அதுக்கப்புறம் போகிறப்ப ஆண்டவர் சொன்னபடி என்ன செஞ்சாங்க, யுத்தம் பண்ணினாங்க, ஜெயிச்சாங்க. அதுக்கப்புறம் ஒருத்தரை தன்னோடு ஒப்புரவாக்குனாங்க. யார் தெரியுமா? மீதியானியர். அந்த நாங்கள் தூர தேசத்துலேருந்து கிதியோனியர். சரி, கிதியோனியர் ஏமாத்தினாங்க, அவங்களோடு கூட உடன்படிக்கை பண்ணினாங்க. ஆண்டவர்கிட்ட கேட்டாங்களா? இல்லை, கிதியோனியத்தில் கேட்கல. ஆனால் அதனால் அவங்க என்ன செஞ்சாங்க, பக்கத்தில் 8 மைலுக்குள்ளே இருக்கிறவங்க தான் இவங்க யுத்தம் பண்ணுற இடத்துக்கு அதுக்கும் 8 மைலுக்குள்ளே இருக்கிறவங்க. எருசலேமில் இருந்துன்னா 18-20 கிலோமீட்டர் இருக்கக்கூடியவங்க தான் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்போ அது ஆண்டவட்டத்தில் கேட்கல. அப்போ இதை மாதிரிலாம் நம்ம நிறைய காரியங்கள் அப்போ நம்ம தெரிஞ்சுக்கிடணும். நம்ம எது செஞ்சாலும் ஆண்டவர்கிட்ட கேட்டு செய்யணும், கேட்காம செய்யக்கூடாது அப்படிங்கிறத இது லேசானது. ஆனாலும் நம்ம என்ன செய்கிறோம், கற்றுக்கொள்ளுகிறோம். மறுபடியும் ஆண்டவர் நமக்கு என்ன செய்கிறாங்க, ஞாபகப்படுத்துகிறாங்க. அப்போ அதனால் நம்ம அதுக்கு முதலிடம் கொடுத்து வருவோம் அப்படின்னு சொன்னால் நல்லா இருக்கும். ஏன்னா அங்கே எவ்வளவு பிரயாசப்பட்டு செய்தி மட்டும் இல்லை, வரைபடத்தையும் ஆராய்ந்து பார்த்து எவ்வளோ பக்கத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. அதனால் அது சபை கூடி வருதல் தான். அது மாதிரி சகோதரிகள் கூட்டம், இப்படி எல்லாத்தையும் நம்ம என்ன செய்யக்கூடாது, விடக்கூடாது. அதுக்கு முதலிடம் கொடுக்கக்கூடியவங்களாக என்ன செய்யணும், இருக்கணும். அதுதான் தன்னை ஒப்பு கொடுக்கிறது. சரியா? சரி, அடுத்து நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னு சொன்னோன்னா, மத்தேயு 18:25 வாசிங்க. அடுத்து வாசிங்க. சரி, இங்கே என்ன பார்க்குறோம்னா மன்னிக்கிறது. அடுத்த ஒரு சம்பவம், இன்னொரு மன்னிக்காத ஒரு சம்பவத்தை அடுத்து நம்ம என்ன செய்கிறோம், பார்க்குறோம். அப்போ நாம் மன்னிப்பு பெற்றிருக்கிறோம் இல்லையா? இல்லையா? நீங்களும் நானும் மன்னிப்பு பெற்றிருக்கிறோம். அப்போ மன்னிப்பு பெற்ற நாம் என்ன செய்யணும், மன்னிக்கிறவங்களா இருக்கணும். பாருங்க, இந்த பகுதியை அடுத்து வாசிக்கிறப்ப என்ன செய்யணும், இவன் என்ன செஞ்சான், இவனுக்கு அந்த எஜமான் மன்னிச்சாங்க. ஆனால் இவங்கிட்ட கடன் பட்டவனை இவன் மன்னிக்கல. அதுதான் நம்மன்னா நீ சேர்த்துதான் சொல்கிறேன். சரியா? ஆண்டவர் இவனுக்கு மன்னிச்சாங்க, இவன் மன்னிக்கலை. அப்போ அதனால நம்ம மன்னிக்கிறதுல என்னவா இருக்கணும், மனப்பூர்வமாக மன்னிக்கணும். நீங்கள் சிலர் சொல்லுவாங்க, மன்னிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி மனசுலேயே வச்சிருக்கிறது. அதை கூட யோசித்து பார்த்தா நான் கூட எத்தனையோ முறை அப்படி இருந்திருக்கிறேன். நீங்களாம் ரொம்ப நல்லவங்க, அப்படி இருந்திருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். சரியா? நீங்கள் கூட யோசித்து பாருங்கள், நம்ம மன்னிச்சிடன்னு சொல்லிட்டு அதை எத்தனை தரம் எத்தனை பேர்கிட்ட அதை பேசியிருப்போம். இப்படி பேசிட்டாங்க, இப்படி செஞ்சிட்டாங்க, இப்படி நடந்துக்கிட்டாங்க, எனக்கு இப்படி விரோதமாக பேசிட்டாங்க அப்படின்னு சொல்லி எத்தனை பேர்கிட்ட நம்ம சொல்லியிருப்போம். ஆனால் அங்கே என்ன செஞ்சிட்டோம், மன்னிச்சிட்டோம். ஆனால் இங்கே என்ன செய்கிறது, செயலில் அதை பேசுகிறது. சரியா? இதெல்லாம் கொஞ்சம் யோசித்து பாருங்கள். நம்ம நடைமுறையில் எப்படி இருக்கிறோம் அப்படிங்கிறத
கொஞ்சம் என்ன செய்யணும், சிந்திக்கக்கூடியவங்களாக இருக்கணும். சரியா? அப்போ மன்னிப்பு பெற்ற நானும் நீங்களும் மன்னிக்கிறவங்களாக இருக்கணும். மன்னிக்கிறதுல மனப்பூர்வமாக மன்னிக்கக்கூடியவங்களாக இருக்கணும். சரியா? வெறும் வாயில் மட்டும் சொல்கிறதில்ல. ஏன்னா அதை நம்ம கடைப்பிடிக்கணும். இது வரைக்கும் இல்லைனாலும் இனிமேல்ட்டு காய்க்கும். சரியா? ஒரு சின்ன சின்ன காரியங்களில் கூட நாம் என்ன செஞ்சிடணும், மன்னிச்சிட்டேன் அப்படின்னு சொன்னால், ஒருவேளை அவங்க உண்மையாக மனப்பூர்வமாக வந்து மன்னிப்பு கேட்டா, அது கூட அப்படி கேட்கறது இல்லை. இப்போ ஒரு ஸ்டைலாக ஒரு வார்த்தை சொல்கிறாங்க, என்ன தெரியுமா? சாரி. என்னங்க சாரி? காஞ்சிபுரம் சாரியா, பனாரஸ் சாரியா? சரியா? சொல்லணும், மனப்பூர்வமாக சொல்லணும். நான் செஞ்சது தப்பு, நான் பேசுனது தப்பு, மன்னிச்சுக்கோங்க பிரதர் அப்படின்னு சொல்லி, சகோதரியே அப்படின்னு சொல்லி, தான் செஞ்சது தப்பு அப்படின்னு மனப்பூர்வமாய் சொல்லி கேட்கணும். அது சொல்ல மாட்டாங்க. இனி ஒரு சமயம் நான் ஒரு 20 வருஷம் இருந்த சபையில் நான் கேட்டேன், நீங்கள் வந்து ஆரம்பித்து கொடுங்க அப்படின்னு சொல்லி. சரின்னு சொல்லிட்டு நோட்டீஸ் எல்லாம் அழிச்சதுக்கப்புறம் வரமாட்டேன் அப்படின்ட்டாங்க. ஏதோ அவங்களுக்குள்ள மனஸ்தாபம் போல் வரமாட்டேன்ட்டாங்க. எவ்வளோ கேட்டு பார்த்தா வரமாட்டேன்ட்டாங்க. சரி, ஜெபம் பண்ணியாச்சும் அனுப்புங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன். ஏன்னா அவங்க தான் இனி ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்துருவாங்க. அதனால் சரி, அவங்களுடைய ஜெபம், அவங்களுடைய வருகை எனக்கு அவசியமாக இருந்தது, ஒழுங்கு அதான். அப்போ நான் அதை கேட்டேன். சரி அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணி அனுப்பிட்டாங்க எல்லோரும் சேர்ந்து. அதுக்கப்புறம் ஆண்டவருடைய கிருபையினால ஊழியமும் வளர்ந்தது. ஆண்டவர் ஆத்துமாக்களையும் கொடுத்தாங்க. நல்லா வளர்ந்ததுக்கப்புறம் அவங்க ஒருத்தட்ட ஒரு தேவனுடைய மனுஷன், பெரிய வயசானவங்க, அவங்கள என்ன சொல்லி வர்றாங்க, அவங்க மேலே எங்களுக்கு வருத்தம் இருக்குது, அவங்க வந்து மன்னிப்பு கேட்கணும், ஊழியர் வந்து மன்னிப்பு கேட்கணும் அப்படின்றாங்க. சரி, நாமளும் என்ன செய்வோம், போய் அவங்களுடைய சொன்ன உடனே இந்த சமாதானத்துக்காக நானும் சரி அப்படின்னு தான் சொன்னேன். சரி, ஒரு நாள் அவங்க எல்லோரும் உட்கார்ந்துருந்தாங்க, எல்லோரும் மற்ற சவரெலாம் உட்கார்ந்துருந்தாங்க. நான் போனேன். சரி, நான் உங்களை கூப்பிடாம நீங்கள் வந்து ஆரம்பித்ததுனால நான் வருத்தப்படுறேன், மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். ஒரு சிலர் சொன்னாங்க, கேட்கல, சத்தமாக சொல்லு அப்படின்னாங்க. சரி, மறுபடியும் அதை சொல்ல தான் செஞ்சேன். அதுக்கப்புறம் சமாதானம் ஆயிட்டோம். ஆனாலும் சில கஷ்டங்கள் இருக்க தான் செய்யுது. சரியா? மன்னிப்பு கேட்டோம், மன்னித்தோம். ஆனாலும் அவங்க எப்போவுமே என்ன செய்யலை, கூப்பிடலை. ஒரு 20-30 வருஷம், 20-25 வருஷம் கழித்து ஒரு நாள் என்ன செஞ்சாங்க, வாங்க செய்தி கொடுங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க. சரியா? அப்போ அவ்வளோ காலங்கள் ஆச்சுது. அதுக்கப்புறம் சில சமயங்களில் அவருடைய பிரதிஷ்டை, அந்த ஊழியத்தை பற்றி சொல்கிறது, அந்த சபை எப்படி உருவாச்சு அப்படின்னு சொல்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பு கொடுத்தாங்க. சரியா? இதனால் நம்ம கேட்குறது மனப்பூர்வமாக கேட்கணும். சரியா? அவங்க வந்து ஆரம்பிக்கிறது தான் ஒழுங்கு. ஆனால் அதை செய்யலை. இருந்தாலும் நீங்கள் நான் கூப்பிட்டேன், நீங்கள் வரல அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருந்தால் என்ன ஆகும்? என்னவாகும்? வாக்குவாதம் ஆகும். சரியா? அதுக்கெல்லாம் இடங்கூடாதபடி, சரி, நான் உங்களை நீங்கள் வந்து ஆரம்பித்து கொடுக்காதது தப்பு தான், மன்னிச்சுக்கோங்க, அவ்வளோதான். சரி. அப்போ இப்படிப்பட்ட சூழ்நிலைகள்லாம் நம்முடைய வாழ்க்கையில் வரும். ஆனால் ஆண்டவருடைய நாமத்து நிமித்தம் நாம் அதை என்ன செய்யணும், ஏற்றுக்கொள்ளணும். அதை மனப்பூர்வமாய் மன்னிக்கக்கூடியவங்களாக இருக்கணும். அப்போ நமக்கு இது வந்து நம்முடைய சாதாரணமாக நம்முடைய நடைமுறை வாழ்க்கை ரொம்ப கஷ்டமாக இருக்கும் சில சமயங்களில்.
சில சமயங்களில் ரொம்ப கஷ்டமாக இருக்கும், அது சந்தோஷமாக இருக்காது. இந்த சாரிங்கிற சொல்கிற வார்த்தை கூட சொல்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நான் ஏன் சொல்லணும், நான் என்ன தப்பு செஞ்சேன் அப்படிங்கிற கேள்வி நமக்குள்ளே எழும்பிக்கிட்டு இருக்கும். அந்த கேள்வி எழுப்புறது யார் தெரியுமா? பிசாசு. நீ என்ன தப்பு செஞ்ச, நீ ஏன் போய் கேட்கணும், அவங்க தானே செஞ்சாங்க. இந்த கேள்வி நம்மளை எழுப்பும். சரியா? இப்போ அதனால அவங்க சொன்னாங்க, மறுபடியும் நான் அதை ஞாபகப்படுத்துகிறேன். அவங்க சொன்னாங்க, எல்லா சபைகளுக்கும் நீ எழுதி அனுப்பணும். அப்போ நாங்கள் எழுதி கொடுப்போம், அதில் நீ கையெழுத்து போட்டு அனுப்பணும் அப்படின்னு சொன்னாங்க. அவங்க என்ன எழுதுவாங்க? அதே மாதிரியும் செஞ்சேன். அதனால் நிறைய சபைகளை ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. இப்படி போனவங்க யாரும் இப்படி லெட்டர் சபைகளுக்கு அனுப்புனதில்லை, நீ ஒரு ஆள் தான் இப்படி செஞ்ச அப்படின்னு சொல்லிட்டு என்னை பார்த்து நிறைய பேர் சந்தோஷப்பட்டாங்க இல்லையா? அப்போ அதனால் நம்ம செய்கிறதுனால நம்ம தோற்று போகிறது இல்லை, நமக்கு அது ஒரு பெருமையை தான் நமக்கு என்ன செய்கிறது, கொடுக்கிறது. ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன் இது உங்களுக்கு நினைப்பூட்டுற அப்படின்னா, இது ஒரு பெரிய காரியம். செய்யணும் அப்படின்னா சாதாரணமான ஒரு மனசு இல்லை, அதுவும் நான் மட்டும்தான் வரணுமா? சரியா? அப்போ அவ்வளவு பாடுகள் மத்தியில் தான் கடந்து வந்திருக்கேன். ஆனால் அது எனக்கு சபைகள் மத்தியில் ஒரு பெருமையை கொடுத்தது. மூத்த சகோதரெல்லாம் சொன்னாங்க, இதுவரைக்கும் யாரும் இப்படி எழுதுனதில்லை. அதனால் நம்ம மன்னிப்பு கேட்கறதுனால நம்ம குறைஞ்சே போகிறதில்ல, அது நமக்கு பெருமையை தான் கொடுக்கும். ஆனால் தோல்வி மாதிரி தெரியும், ஆனால் அது வெற்றி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டது தோல்வி மாதிரி தான் இருந்தது, பிசாசு ஜெயிச்சுக்கிட்ட மாதிரி தான் நினைப்பு. ஆனால் பின்னாடி என்ன பார்க்குறோம் அப்படின்னா, அது ஒரு பெரிய வெற்றி. அதனால தான் இன்றைக்கி நம்ம அவரை நினைவு கூறுகிறோம், நினைக்கிறோம். இல்லைன்னா நம்ம எங்கே இருப்போம்? சரியா? அதனால் நம்ம மனப்பூர்வமாக மன்னிக்கணும். அதே மாதிரி 6 14 வசனம் வாசிங்க. மத்தேயு 6:14 15 2. ம் 15. இங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய மனப்பிரசங்கத்தில் தெளிவாக சொல்லிட்டாங்க, மனுஷனுடைய தப்புதங்களை நீங்கள் மன்னிச்சா உங்களுடைய பரமபிதாவும் உங்களுடைய தப்பிதங்களை மன்னிப்பாங்க. நீங்கள் மன்னிக்கலைன்னா அங்கேயும் மன்னிப்பு கிடையாது. சரியா? ரொம்ப அழகாக என்ன செஞ்சுருக்கிறாங்க, தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. அதனால் நம்ம மன்னித்து ஒப்புரவாகி என்ன தொடர்ந்து ஆண்டவருடைய நாம மகிமைக்காக என்ன செய்வோம், வாழுவோம். இன்னும் ஒரு வசனம் மட்டும் சொல்லிட்டு முடிச்சிடுறேன். ரோமர் 6:17 வாசிங்க. அப்போ இங்கே என்ன பார்க்குறோம், மனப்பூர்வமாய் கீழ்ப்படியணும். இப்போ இதெல்லாம் கேட்டோம், கேட்டுட்டு அப்படி என்ன செய்ய வேண்டாம், விட வேண்டாம் இல்லையா? நம்ம கேட்டோம், கவனமாக கேட்டோம், நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி. இது அப்படியே என்ன செய்ய வேண்டாம், விட வேண்டாம். அதற்கு என்ன செய்யணுமா, மனப்பூர்வமாய் கீழ்ப்படியணும். ஒப்பு கொடுத்து நாம் என்ன செய்யணும், கீழ்ப்படியணும். அதுதான் ரொம்ப முக்கியம். கீழ்ப்படிஞ்சால் நம்ம மேல்படிக்கு போவோம், இல்லை அப்படின்னு சொன்னால் கீழே தான் போவோம். ஆவிக்குரியதில் நம்ம கீழ்ப்படிஞ்சால் ஆவிக்குரிய மேல்படிக்கு மேலே வளர்ந்து போவோம். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னோன்னா நம்ம கீழே தான் போவோம், வளர்ச்சியே இருக்காது.
எந்த நிலைமையில் இருக்கிறோமோ அந்த நிலைமையில் அப்படியே இருப்போம். சரியா? உலக பிரகாரமோ அப்படித்தான். நம்ம எவ்வளவு கீழ்ப்படுகிறோமோ அவ்வளவும் நம்ம உயர்த்தப்படுவோம். அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுவாங்க, பந்தை எவ்வளோ வேகமாக அடிக்கிறோமோ அவ்வளோ வேகமாக மேலே போவோம். மெல்ல வச்சா மெல்ல. அதே மாதிரி நமக்கு எவ்வளோ பாடுகள் இருக்கோ அவ்வளவும் நம்ம என்ன செய்வோம்? உயர்த்தப்படுவோம். பந்தை கீழே அடித்தா சுகமாக இருக்கும், அதுக்கு பாடுதான். ஆனால் அதனுடைய விளைவு என்னென்னா உயர்வு இல்லையா? அப்போ அதனால் நம்ம என்ன செய்வோம்? கேட்ட வசனத்துக்கு கீழ்ப்படிவோம், வாழ்க்கையில் கடைப்பிடிப்போம். அதன் மூலமாக ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும், நீங்களும் உயர்த்தப்படுவீங்க, நீங்களும் உலகத்தில் ஆசீர்வதிக்கப்படுவீங்க. தொடர்ந்து ஜெபிங்க, செயல்படுங்க. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஜெபம் செய்வோம். எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான வேலைக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய சமூகத்தில் வந்து உம்மை துதித்து பாடவும், ஆண்டவரே, நாங்கள் எங்களுடைய ஸ்தோத்திர விலைகளை உம்முடைய சமூகத்தில் ஏறெடுக்கவும், ஆண்டவரே, உம்முடைய வசனங்களை பாடும் மரணத்தை தியானிக்க முடியாத சிலாக்கியத்தை எங்களுக்கு கொடுத்தீங்க. அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நாங்கள் அக்கிரமக்காரர், ஆனால் எங்களுடைய பாவம் உண்மையில் சுமத்தப்பட்ட பொழுது நீர் அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டு அந்த 2 கல்லுடைய மத்தியில் நடுச்சிலுவையில் அடிக்கப்பட்டீர். அதை தான் 5வது வசனத்தில் வாசிக்கிறோம். நம்முடைய மீறுதல் நிமித்தம், நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். அவ்விதமாக நீர் சிலுவையில் அடிக்கப்பட்டது எனக்காக என்பதை நாங்கள் உணரும்படியாக எங்களுக்கு உணர்த்தினீங்க. அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆனால் அந்த தேவன் எப்படிப்பட்டவர்? அவருடைய வார்த்தைக்கு எவ்வளவு வல்லமை இருக்கிறது பார்த்தோம். கர்த்தருடைய சத்தம் வனாந்தரத்தை அதிர பண்ணும், பெண்மான்களை ஈன பண்ணும். கர்த்தருடைய சத்தம் எப்படிப்பட்டது என்று சொல்லி பார்த்தோம். அப்பேற்பட்ட மகத்துவமான தேவன், தன்னுடைய வார்த்தையினால் அந்த சராசரங்களை உண்டாக்கின தேவன் அங்கே வாய் பேசாதவராய் அமைதியாக இருந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்படியாக நாங்கள் உண்மை நினைவு கூறும்படியான சிலாக்கியத்தை கொடுத்தீங்க. அதுக்காக ஸ்தோத்திரம். இப்பொழுதும் நாங்கள் மனப்பூர்வமாய் செய்ய வேண்டும். எதை செய்தாலும் கர்த்தருக்கென்று மனப்பூர்வமாய் செய்ய வேண்டும். மனுஷருக்கென்று ஊழியம் செய்யக்கூடாது. அதே போல் ஆண்டவரே, நாங்கள் கொடுக்கிறதும் மனப்பூர்வமாக கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். அதே போல் மனப்பூர்வமாய் தன்னை ஒப்பு கொடுத்தார்கள் என்று சொல்லி நியாயாதிபதியில் நாங்கள் வாசிக்கிறோம். அதே போல் நாங்கள் மனப்பூர்வமாக மன்னிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்வதை நாங்கள் பார்க்கிறோம். நாங்கள் மன்னிக்கலைன்னா நீங்களும் எங்களுக்கு மன்னிக்க மாட்டீங்க. அதே போல் ஒரு உதாரணத்தையும் எங்களுக்கு சொல்லியிருக்கிறீங்க, அதையும் நாங்கள் படிச்சிருக்கிறோம். அதனால் கர்த்தாவே, நாங்கள் மன்னிக்கிறவர்களாக இருக்க எங்களுக்கு உதவி செய்யும். அது மட்டுமல்ல, இதெல்லாம் நாங்கள் கேட்டு அதன்படி கீழ்ப்படிஞ்சு மனப்பூர்வமாய் கீழ்ப்படியக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஏதோ ஊழியக்காரர் சொல்லிட்டாங்களே, சபையில் சொல்லிட்டாங்களே அப்படிங்கிறதுக்காக அல்ல. நீங்கள் தேவனுக்கு நான் மனப்பூர்வமாய் கீழ்ப்படுகிறேன் என்று சொல்லி கீழ்ப்படியத்தக்கதான கிருபை தாங்க. ஆண்டவரே, எனக்கு வேண்டிய விடுதலை கொடுத்தீங்க. அதற்காக ஸ்தோத்திரம். உடைய பிள்ளைகள் அமைதியாக கேட்க முடியாத ஸ்லாக்கியத்தை கொடுத்தீங்க. ஸ்தோத்திரம். தொடர்ந்து உடைய வசனம் எங்களோடு என்னோடும் பேசட்டும். ஆண்டவரே, போதிக்கிற நான் ஆகாதவனாய் போகாதபடிக்கு என்னுடைய சரீரத்தை அடக்கி ஒடுக்கி ஆண்டவரே, உடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியத்தக்கதான இருதயத்தையும் கொடுக்க வேண்டும் என்று செபிக்கிறோம். தொடர்ந்து உடைய வசனம் எங்களோடு பேசட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உடைய சமூகத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமீன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி,
அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.